கோமேதகம் போடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கோமேதகம் போடுங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லது. பண வரவை தரக்கூடியதுதான் கோமேதகம். கோமேதக கல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இடது கையில மோதிர விரல்ல போடுங்க. அது வெள்ளில போடுங்க. ரொம்ப காஸ்ட்லியா வேண்டாம். கோமேதகம் வந்து ரொம்ப ஜாதியா கூட வாங்க வேண்டாம். சாதா கோமேதகம் சொல்லிட்டு ரொம்ப விலை கம்மியா இருக்கிறது வாங்கிக்கோங்க. விலை கம்மியான நீங்க வந்து ரொம்ப கம்மியான விலையில வந்து கோமேதகம் வாங்கி போடுங்க. அது வந்து நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் துஷ்ட சக்திகளை நீக்கக்கூடிய சக்தி கோமேதக கல்லுக்கு இருக்கு. எங்க ஜாதகத்துல கோமேதகம் கல்லு போடலாமாங்க அப்படின்னா, தாராளமா கோமேதக கல்லு வந்து எல்லாருமே போடலாங்க. அதனால எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜோதிடம் கேட்டுதான் கோமேதக கல்லு போடணுமா அப்படிலாம் ஒண்ணே இல்லை. எல்லாருக்குமே பொதுவானது இது. கல்லு வந்து அது வந்து விட்டமின் டேப்லெட் மாதிரி எல்லாரும் சாப்பிடலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஜிங்கோ வீட்ல எல்லாம் சாப்பிடலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே கோமேதக கல்லும் எல்லாரும் போடலாம். கோமேதக கல்லு அது போட்டா வந்து நல்ல பண வரவு இருக்கும். திருமண தடை இருந்து கொண்டே இருக்குங்க, கோமேதக கல் போடலாம். அந்த பாக்கியமே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கோமேதக கல்லு போடலாம். ஏன்னா ராகு பகவான் கேது பகவானை குளிர்ச்சி பண்றதுக்காகவும், நாகதோஷம் இருந்தாலும், ஏன்னா எந்த இறைவனை வணங்கினாலும் நாகதோஷம் இருந்தால் அது வந்து தீர்வே கிடைக்காது. அதனால்தான் கடவுள் வரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, கடவுள் வந்து இப்பதான் தெரியுது, அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நாகத்தை தான் தெய்வமாக வணங்கினாராம். எல்லா கண்ட்ரியுமே, ஜப்பான்ல நீங்க எடுத்து பாருங்களேன், கூகுளே சர்ச் பண்ணி பாருங்களேன், எல்லா கண்ட்ரிலையுமே நாகம் தான் தெய்வமாக இருந்ததாம். அதுக்கப்புறம் தான் ஒரு கடவுளும் நமக்கு தெரிய ஆரம்பித்தது. நாகத்தை வணங்க நம்ம ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷமும் நீங்கும். சப்போஸ் நமக்கே தெரியாம முன் ஜென்மத்துல நாகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்திருப்பலாம், ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீக்கிற சக்தி இந்த நாகத்திற்கு இருக்கிறது. எல்லாரும் கோமேதக கல்ல போட்டா வந்து அனைத்து தோஷமும் நீக்கிற சக்தி கோமேதகத்திற்கு இருக்கு. வருமானத்தை பெருக்கக்கூடிய சக்தியும் கோமேதகத்திற்கு இருக்கு. கோமேதகம் வந்து போடலாம்.